பீகார்ல எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. தமிழ்நாடு கூட எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்காக தான் வீட்டுக்கு வீடு வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுல நம்ம பேரு, ஆதார் கார்டு, நம்ம அம்மா அப்பா பேரு எல்லாமே ஃபில் பண்ணணும். சோ தட் அவங்க ஒரு ஓட்டிங் லிஸ்ட் எடுப்பாங்க. நம்ம நியூஸ்ல கூட சாருன்ற வேர்டு வந்து ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலி சாருன்றது என்னது? இந்த ப்ராசஸ் ஃபாரின் கண்ட்ரில இருக்கா? சாரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அப்படின்னா ஆர்டிகல் 324 படி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்திருக்கு. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா டு சூப்பர்வைஸ் அண்ட் ரெகுலேட் the election of India and compiling electoral rolls. Compiling electoral rolls நம்ம வீட்டுக்கு போய் லிஸ்ட் கொடுத்துருக்கல. ஸோ அதுக்கப்புறம் அது ஓட்டிங் லிஸ்ட் எடுக்கும். ஓட்டிங் லிஸ்ட்னா 18 ஏஜ்க்கு மேலே யார் இருக்காங்களோ ஸோ அவங்களாம் ஓட் போடலாம். ஸோ ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுக்கிறது தான் எலக்ட்ரல் ரோல்ஸ். இந்த எலக்ட்ரல் ரோல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட வேலை. இவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா பர்சன் ஷுட் பி மோர் தென் 18 மீன்ஸ் பிலோ 18 இயர்ஸ் இருக்கக்கூடாது ஏஜ்ல. அதே நேரத்தில் ஹவ் நாட் பீன் கன்விக்டட் பை லா. ஸோ இவங்கலாம் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல வந்துருவாங்க. கமிஷன் வந்து இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து ரிவைஸ் பண்ணோம். எலெக்ஷன் பிஃபோர் எலெக்ஷன் ஆஸ் பர் ரெக்வயர்மெண்ட். அது ஒன்ஸ் இயர் கூட ஆகலாம், 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி கூட ஆகலாம். இதுக்காக போலிங் ஸ்டேஷன் அபிஷியல்ஸ் வந்து வீட்டுக்கு வீடு போய் இப்ப தமிழ்நாட்டில் பண்றாங்களா ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல வந்து நம்ம பேரு, ஆதார் கார்டு, அவங்க என்னென்ன டீடைல்ஸ் கேட்கறாங்களோ அம்மா அப்பா டீடைல்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல யார் இல்லையோ அவங்களையும் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணி விடுவாங்க. ஸோ அவங்க வந்து மேக் ஷூர் பண்ணுவாங்க எவ்ரி சிட்டிசன் வந்து ஹேஸ் ரைட் டு ஓட்டுன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து பாரபட்சம் இல்லாம, எது பாரபட்சம் இல்லாமன்னா கருப்பா சோப்பா இல்லது ரிலீஜியனு, லாங்குவேஜ், செக்ஸ் இதெல்லாம் தாண்டி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குங்க கம்பேரிசன் டு அட்வான்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் லைக் அமெரிக்கா, ஜப்பான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுக்கிற டாஸ்க் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது. ஸோ அதனால அங்கே உள்ள சிட்டிசன் ஹாஸ் டு ப்ரூவ் தம் செல்ஃப் பை ப்ரொவைடிங் அப்ரோப்ரியேட் டாக்குமெண்ட். ஸோ ஓட் போட்டதுக்காண்டி அவங்க டாக்குமெண்ட்டை கொடுத்து தான் அவங்க ப்ரூவ் பண்ணணும் சிட்டிசன் ஆஃப் வாட் எவர் த கண்ட்ரிஸ். இந்த எலெக்ட்ரல் ரோல் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லலாம் இந்தியன் டெமோக்ரஸிக்கு. பிகாஸ் இட்ஸ் அ பவர் டு டிசைட் ஹூ கேன் ஓட். ஸோ ஆஸ் அ சிட்டிசனா நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஓட்டிங் லிஸ்ட்ல நம்ம பேரு வந்திருக்கா இல்லையான்னு நம்ம மானிட்டர் பண்ணி நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தரவா செய்யணும். அதுதான் போய் ஓட் போடுற வயசு இருந்தா கண்டிப்பா ஓட் போடுவோம். ஓட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் ஓட் போடுற வயசுக்கு வந்துட்டாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.